Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா வீட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், ஆனியன் 2, டொமேட்டோ 1, கேஷ்யூஸ், ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், ஃப்ரெஷ் கிரீம் 2 ஸ்பூன், கசூரி மேத்தி, பட்டர் 2 ஸ்பூன், ஆயில், சால்ட். இப்போ இதுல வெங்காயம், தக்காளி, கேஷ்நட்ஸ்லாம் சேர்த்து நல்லா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ இதுல மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அந்த அரைச்சி எடுத்து வச்சிருக்க விழுதை இதுல சேர்த்துடுறேன். நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்ப நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மூடி வச்சு. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இல்லை பச்சை வாசனையோடு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் க்ரீமியாக நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பன்னீரை நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்படியே அதில் சேர்த்துடுறேன். இதோட சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா இதுவாகட்டும். அதுக்கு வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தியும் பட்டர் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். பட்டர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தான் நமக்கு நான் ஃபுல்காவோடலாம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நான் மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். பாருங்கள் நல்ல கொதி வந்துருச்சு. அந்த பபிள்ஸ்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். ரொம்ப பபிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நான், ரொட்டி, ஃபுல்காக்கெலாம் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.